போடுறாங்க. அந்த சரிங்க இப்போ அதில் வந்து அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்றாங்க. தூக்கு மாட்டு வேற என்னங்க நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். கோரிக்கை வந்து என்ன, நம்ம வந்து மர்டர் கேஸ் தான் போட வேணும். ஆனால் அது போட முடியாது, அது போடவும் முடியாது ஆக்சுவலா. சரிங்க. அது வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க போலீஸ்க்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொலை வழக்கு மாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கிடையாது. சரிங்கண்ணா. அவங்க போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது கேட்கலாமாண்ணா? இப்போ சூசைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதுலையும் கொடுத்துட்டாங்கண்ணா. ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட்டு. ஆமாண்ணா, பொண்ணுக்கு வந்துருச்சுங்கண்ணா. வச்சு நேற்று எரிச்சுட்டாங்கண்ணா. நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கண்ணா. எஸ்பி வந்திருக்காங்கண்ணா, பேசுறீங்கண்ணா. அண்ணா எஸ்பி இங்க இருக்காங்கண்ணா. இந்த வயநாடுல ஒரு கேஸ், அது என்ன செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. என்ன டிமாண்ட் வைக்கலாம். அவங்க வந்து இப்ப வந்து சர்க்கிள் போடுறோம், என்னன்னா போடுறாங்க. மர்டர் கேஸ் பண்ண முடியாதுல்ல. பிஎம் ரிப்போர்ட் வந்த பிறகு போடுறாங்க. ஒரு பாடி எடுத்து போஸ்ட் பண்ண பண்ணிட்டாங்க. எடுத்து வச்சுட்டேன். அது பிஎம் ரிப்போர்ட் சூசைட் வந்திருக்குண்ணா. அதுல போட்டாங்க. அதான் வேற என்ன டிமாண்ட் வைக்கலாம்னு கேட்கலாம். போஸ்ட் பண்ணதுக்கு அனுமதிக்க சொல்றேன். நானு போஸ்ட் பண்ண அனுமதிக்காம வணக்கம் 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 அண்ணா. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கொஞ்சம் வந்து அதை டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து பொலிட்டிக்கலா இப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, அறிவியல் உதவியாளர் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க வந்து இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. நம்பர் ஒண்ணு. ரெண்டாவது டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த அந்த வந்து ஃபாரன்சிக் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுல வந்து அந்த மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் தான் இருப்பாங்க. ஆமா, அந்த 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 இதுல வந்து விளம்பரம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த டீம்ல ஒருத்தர் வந்து ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கணும். வீடியோ எடுக்க சொல்லுங்க. வீடியோ எடுக்க சொல்லுங்க. முடிஞ்ச பிறகு ஃபாரன்சிக் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்ச பிறகு பிரிலிமினரி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும்னா, ரெண்டாவது வந்து ஃபைனல் ஆஃப்டர் விசாரணைக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும். நீங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் உடனே கொடுத்துடணும்னு சொல்லுங்க. அந்த டிமாண்ட் வச்சுக்கோங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து நம்ம எங்களுக்கு உடனே கொடுத்துருங்க. அதை நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுப்போம், கோர்ட்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து விக்டிம் கையில பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்துருங்க. மூணு டிமாண்ட் தான். ஒன்று வந்து தடயவியல் துறை அதிகாரிகளை வந்து கலந்து ஆய்வு பண்ண சொல்லணும். ஃபாரன்சிக் டாக்டர் உட்பட ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அது வெளியே எடுக்கணும். மூணாவது வந்து பிரிலிமினரி ரிப்போர்ட்டை உடனடியாக கொடுத்துடணும். ஏன்னா ஒன்று பெண்டிங் விசாரணை எமர்ஜென்சி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து பண்ணாருனாக்க ஃபாரன்சிக் லேப்ல வந்து உடனே ஒரு 1 வீக்ல ஒரு 15 டேஸ்ல அதை வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ண சொல்லுங்க. நம்ம போர்ல பேசிக்கலாம். அது வரைக்கும் பாடி இல்லப்பா. அது ஏற்கனவே பொண்ணுக்கு வந்து சூசைட்ல பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா? சரிங்களா. இப்ப பையனுக்கும் அதே மாதிரி வந்துருச்சுனாக்கா பிரேதத்தை அடக்கம் பண்றதா நாங்க வந்து இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதா? அடக்கம் பண்றதா சரியா வரும். வேற என்ன செய்ய முடியும்? சரிங்கண்ணா. அடக்கம் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் அதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லையா? சரிங்கண்ணா. சரி. நீங்க வந்து இன்டர்னல் உண்டோ எக்ஸ்டர்னல் உண்டோ இருக்குதா இல்லன்னு பாக்கணும். டிஃபென்ஸ் உண்டு எதனா இருக்குதான்னு பாக்கணும். பார்த்துட்டோம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே ப்ராப்பரா நடந்துச்சுன்னா ரீபோஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை. சரிங்கண்ணா. சரிங்க. சரிண்ணா. சரி, நன்றி நன்றி.